மகிமை உண்டாவதாக. இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் இந்த காலவெளியிலே மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஒரு வசனத்தை வாசித்து இன்றைய ஞானத்தை நாம் தொடர்வோம். ஏசாயா 45:1 வாசிக்கலாம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 3ஆம் நாளில் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. ஏசாயா 45:1 சொல்லப்பட்டபடி கதவுகளை திறந்து வைக்கிற தேவன். ஆண்டவரே, அடைக்கப்பட்ட வாசலை திறப்பீராக. வெண்கல கதவுகளை திறக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, எந்த விஷயங்களெல்லாம் அது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வெண்கலத்தை போல ஆண்டவரே அநேக தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் மறைந்திருக்கிற புதையல்கள் உனக்கு தருவேன்னு சொன்னீங்களப்பா. நீருமது ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது. ஆமென். கதவுகளை திறந்து வைக்கிற கர்த்தர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்ன கதவு? 4ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். என்ன கதவை ஆண்டவர் திறக்கிறாராம்? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், திறக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருவரும் அதை பூட்ட முடியாது. கவனிங்க, இங்கே யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், நாம் 1ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்டோம். கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறவர். அல்லேலூயா. யார் அந்த கோரேஸ்? அவரை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கோரேஸுங்கிற ஸ்தானத்தில் நம்மை வைத்து நம்ம தியானிக்கலாம். நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமென். அல்லேலூயா. நாம் பிறப்பால் யூத குலம் அல்ல, நாம் பிறப்பால் புறஜாதிகளாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். 4ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. கோரேசை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. பக்தன் ஏசாயா தீர்க்கதரிசி, ஸ்தோத்திரம், கிட்டத்தட்ட இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாக 150 வருஷத்துக்கு முன்பாக இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். கற்பனை செய்ய முடிகிறதா? இவன் பிறப்பதற்கு முன்பாக 150 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது இது. பேரோடு இந்த கோரேஸ் என்பவனை நான் எழுப்புவேன். அவனுடைய அழைப்பு என்னவென்றால், அவனுக்கு முன்பாக ஜாதிகளை நான் கீழ்ப்படுத்துவேன், ராஜாக்களின் இடைக்கட்டுகளை நான் அவிழ்ப்பேன், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்படின்னா இந்த கோரேசை குறித்து ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் தரிசனம் இருக்குது பாருங்க. இந்த காலை வேளையில் நமக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை திறக்கிற தேவன். அல்லேலூயா. வெண்கலனா ரொம்ப ஹார்டானது, அது அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது. ஆனால் பாருங்க, இந்த கோரேசுக்காக ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளைகளை முறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த கோரேஸ் யார் என்றால், இவன் மேதிய பெர்சிய ராஜாவின் நல்ல சிறந்த ஒரு ராஜா தான் இவர். இவனுடைய தோற்றம் பிறப்புக்கு முன்பாக தீர்க்கணிதை எழுதி வைத்தான். எதற்காக எழுதி வைத்தான் அப்படின்னா, கவனிங்க, இஸ்ரவேல் ஜனம் பாவம் செய்தபோது ஆண்டவர் அவர்களை பாபிலோன் தேசத்தின் அந்த சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்துட்டார். நம்ம போன நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். எப்பெல்லாம் தேவ ஜனம் பாவம் செய்கிறதோ சத்துருவை ஆண்டவர் எழும்ப பண்ணுவார். சத்துருவை ஆண்டவரே எழும்ப பண்ணி இவர்களை சிறைபிடித்து கொண்டு போய்
நியாய தண்டனைகளால் தண்டிப்பார். அப்படி நியாய தண்டனைகளால் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டு 70 வருஷ சிறையிருப்பை முன்னறிவித்தான் தீர்க்கன். இதே பக்தன் ஏசாயா, இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீறிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்படியே போனால் சரி இருக்காது, நீங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பலைன்னா நீங்கள் சிறையிருப்பு போவீர்கள்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஏற்கனவே அவர் சோத்திரம் அவருடைய காலகட்டத்திலே தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டார். ஆனால் ஜனங்கள் அதை கேட்கவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை. விளைவு ஸ்தோத்திரம், அவர்கள் நேபுகாத் நேச்சாரால் அவர்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்டார்கள். சிறையிருப்புக்கு கொண்டு போகப்பட்ட போது அங்கே கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? பொதுவாக ஆண்டுடைய தண்டனை எப்படி இருக்கும்? 7 மடங்கு இருக்கும். எப்படி ஆசீர்வாதத்தில் பூரணம் இருக்கிறதோ அதே போல் தண்டனைகளிலும் பூரணம் இருக்கிறது. 7ங்கிறது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. ஆக தண்டனைகள் ஏழத்தனையான தண்டனை என்று நேற்றைய தினத்தில் நம்ம தியானித்தோம். ஆக 70 வருஷ சிறையிருப்பில் இவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. கவனிங்க, எதனால் இந்த சிறையிருப்பு? அதெல்லாம் மிக அழகாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எதனால் இந்த சிறையிருப்பு? ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி புறஜாதிகளுடைய சகல அருவருப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அதிகமாக எச்சரிப்பு கேட்டும் இந்த ஜனங்கள் திருந்தவில்லை. பிரதான ஆசாரியர் போதகரும் சேர்ந்து ஆலயத்திலே தீட்டப்படுத்தினார்கள். விளைவு கர்த்தருடைய உக்கிர கோபம் உண்டது. 16ஆம் வசனத்தின் கடைசியில் பாருங்க, கர்த்தருடைய உக்கிர கோபம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை எழும்ப பண்ணி இவர்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார். வாசிக்க கேட்போம். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி சிறைபிடித்து என்ன செய்கிறாங்க பாருங்க. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைபிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். கவனிங்க, யாருக்கு அடிமைகளாயிருந்தார்கள்? பாபிலோன் தேசத்தாருக்கு அடிமைகளாயிருந்தார்கள். எதுவரைக்கும்? பெர்சிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் வரைக்கும். பெர்சிய ராஜ்யத்தின் ராஜா தான் யாரு? இப்போ நான் வாசிக்க கேட்ட கோரேஸ். நல்ல கவனிங்க, இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே துல்லியமாக தீர்க்கதரிசி பக்தன் ஏசாயா முன்குறித்து, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்பாக 150 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. சும்மா நம்ம பேசுகிற மாதிரி நாவல் படிக்கல, கட்டு கதைகள் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேக புஸ்தகங்கள் இருக்கிறது, இலக்கியங்கள் என்ற பெயரில் கற்பனைகளை, புராணங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. நீங்களும் நானும் தியானிக்கிற இந்த வேதாகமம் அப்படிப்பட்டதில்ல, சரித்திர புஸ்தகம். அல்லேலூயா! வரலாறு படைத்தது. ஸ்தோத்திரம். எல்லாம் துல்லியமாக சொல்லப்பட்டது. அப்படி பக்தன் ஏசாயா இந்த கோரேசை குறித்து சொல்லுகிறார். என்ன அப்படின்னா பாருங்க, அந்த வசனத்தை மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 20ஆம் வசனம் தான் இந்த முக்கியமாக தியானத்துக்கு மிக சோத்திரம் அச்சாணியாக இருக்கிற யார்? அவர்கள் தேவஜனம், இஸ்ரவேல் ஜனம் பாபிலோனிலே அடிமைகளாக இருந்தார்கள். இப்படி நீங்கள் அடிமைப்பட போகிறீங்கிறத ஏசாயா கிளியராக எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சுட்டு இப்படி நீங்கள் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருப்பீங்க. அப்போ கோரேஸுங்கிற ஒரு புறஜாதி ராஜாவை எழும்ப செய்வார். அவன் என்னுடைய மேய்ப்பன். அவன் என்ன செய்வாங்கிறத ஏசாயா மிக அழகாக எழுதி வைத்திருக்கிற வாசிக்க கேட்போம். 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும். அவனுடைய அழைப்பு என்ன? எருசலேமை மீண்டும் கட்டுவான். நேபுகாத் நேச்சார் சுட்டெரித்து
அழித்து சிறைபிடித்து போன பாபிலோன் தேசத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கிற என் ஜனம் மீண்டும் வந்து எருசலேமிலே ஆலயத்தை கட்டுவார்கள். அல்லேலூயா. தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். அல்லேலூயா. கோரேஸ் யார்? அவன் என் மெய்ப்பன். அவன் எருசலேமை மீண்டும் கட்டுவான், தேவாலயத்தை மீண்டும் கட்டுவான், சிறைபிடித்து போகப்பட்ட ஜனங்களை விடுவித்து அவன் சோத்திரம் எருசலேமிலே தேவாலயத்தை கட்டுவான். அல்லேலூயா. இதெல்லாம் சிறைப்பிடிப்புன்னு நடக்கலைங்க. சிறைப்பிடிப்பு நடக்கல. ஸ்தோத்திரம். இப்போ ஜனங்கள் மீறி நடந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் சிறைப்பிடிப்பை குறித்தும் சிறைப்பிடிப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுவதை குறித்தும் துல்லியமாக பதிவு செய்தவன் பக்தன் ஏசாயா. அல்லேலூயா. இது எப்படிங்க முடியும் அப்படின்னா, அப்போ முழுக்க முழுக்க பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டதான் எது? பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நான் இதை தியானிக்கிறப்ப எனக்குள்ள ஆவியான ஒரு சிந்தையை போட்டார். உன் பேரும் உன்னுடைய எதிர்காலமும் இதுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது. அல்லேலூயா. இது யாருக்கோ எழுதப்பட்டதில்லை, நமக்காக எழுதப்பட்டது. எப்படி கோரேசு 150 வருஷத்துக்கு முன்பாக அவனுடைய எதிர்காலத்தை பதிவு செய்து வைத்தாரோ, சோத்திர இதை தியானிக்கிற இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் இந்த வேதாகமத்தில் ஒளிந்திருப்போம். நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இது அவர்களுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்படுகிறது, இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். 150 வருஷத்துக்கு முன்பாக சிறைபிடிக்கல, அடிமைத்தனமாகல, ஆனால் சிறைபிடிப்பில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக ஒரு பக்தனை நான் எழும்ப பண்ணுவேன். அவன் என் இருதயத்தின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவான். அல்லேலூயா. பாபிலோன் அந்த பேரரசுங்கிறது சாதாரணமான பேரரசு அல்ல. அது ஸ்தோத்திரம் பெரிய வல்லரசு. அதனுடைய ராஜாவாக இருந்த பெல்சாத்சார், கவனிங்க, ஒரு நதி ஓடினது. அந்த நதியின் பெயர் யூப்ரட்டிஸ். அந்த யூப்ரட்டிஸின் மையத்தில் சோத்திரம் ஓரத்தில் இந்த பாபிலோன் தேசம் கட்டப்பட்டது. அல்லேலூயா. பாபிலோனின் தொங்கு தோட்டம் அது வேர்ல்டுலே நம்பர் 1ங்க. சோத்திரம். எப்படி உலக அதிசயம் தாஜ்மஹால் இப்படிலாம் இருக்கிறதோ, அந்த ஈஃபில் டவர்லாம் இருக்கிறதோ, அதே போல் அந்த நாட்களிலே பாபிலோனின் தொங்கு தோட்டம் என்பது சோத்திரம் பயங்கர உலக அதிசயங்களில் ஒன்று. பாபிலோன் சாம்ராஜ்யம் என்பது அசைக்க முடியாததாக இருந்தது. ஏனென்றால் அதனுடைய சுற்று சுவர் மதிர் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை அடி வச்சுருக்கோம்? நம்ம ஒரு 15 அடி வச்சுருப்போமா? அவங்க 300 அடி வச்சுருந்தாங்க. சுற்று சுவருடைய அந்த உயரம் 300 அடி, அகலம் பார்த்தீங்கன்னா 80 அடி என்று வேதாகம வல்லுநர் சொல்கிறாங்க. 80 அடியில் 6 ரதம் போகுமா. அப்போ சுற்று சுவர் நமக்கு அகலம் பாருங்க, ஸ்தோத்திரம் எவ்வளோ இருக்குது? ஒரு அரை அடி கூட இருக்காது. ஆனால் 80 அடி சுற்று சுவர், அதனுடைய அகலம், அதனுடைய உயரம் 300 அடி. அப்போ பெரிய ஒரு கற்கோட்டைக்குள் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் உள்ளே அமைந்திருந்தது. இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை செழிக்க செய்வது எது அப்படின்னா யூப்ரட்டிஸ் நதி. இந்த யூப்ரட்டிஸ் நதினால சோத்திரம் நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்தார்கள். எதிரிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது, பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தவே முடியாது என்பதை. ஆகவே சோத்திரம் கவனிங்க, ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை எழும்பை பண்ணி தமது ஜனத்தை மீட்டெடுக்கும்படி தேவன் இந்த கோரேஸை குறித்து தீர்க்கன் ஏசாயா மூலம் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எரேமியா எழுதி வச்சிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. சோத்திரம் 2 நாளாகமும் 36:21 வாசிக்கலாம். நம்ம இப்போ வாசித்து முடித்தோம். 20ஆம் வசனம், 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. எது ஓய்ந்திருந்ததுங்க? எருசலேம் ஓய்ந்திருந்தது. ஏன்னா இவங்க ஓய்வுனால அசட்டை பண்ணினார்கள். நேற்று தினத்தில் சொன்னேன்,
சத்தியம் சத்தியம்தான், அதை நம்ம மாற்றவே கூடாது, மாற்ற முடியாது. ஆண்டவர் ஓய்வு நாளை நம்ம என்னைக்கெல்லாம் அதை தள்ளி விடுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி தான். நம்ம கரெக்டாக அந்த ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். இந்த தேவ ஜனம் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். முந்தின அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அப்படி தீட்டுப்படுத்தினதுனாலே ஆணுடைய உக்கிர கோபம் எழும்பி இந்த எருசலேமை சுட்டெரித்து போட்டார், பாழாக்கி விட்டார். நீ என்ன ஓய்வு கொடுக்கல, நான் ஓய்வு கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி 70 வருஷம் சுட்டெரிக்கப்பட்ட இந்த எருசலேம் நகரம். கவனிங்க, இதை எரேமியாவும் சொன்னார் என்று இப்போ 21ஆம் வசனத்தில் வாசித்தோம். எரேமியாவில் எங்கே சொல்லப்பட்டதுன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ எரேமியா 29:10 வாசிக்கலாம். எரேமியா 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து நான் உங்களை மீண்டும் சந்திப்பேன் ஆண்டவர் பக்தன் எரேமியா மூலமும் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவும் எரேமியாவும் சமகால தீர்க்கதரிசிகள், ஒரே காலத்தின் தீர்க்கதரிசிகள். ஆக அவர்கள் துல்லியமாக எதிர்காலத்தை நிர்ணயித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. வாசிங்க. உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னதான் 70 வருஷம் எருசலேமை சுட்டரித்து போட்டாலும் நமது ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? அல்லேலூயா. மீண்டும் உங்களை நான் எருசலேமுக்கு கொண்டு வருவேன், உங்களை கொண்டே நான் இந்த ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் நல் வார்த்தை உரைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆன வார்த்தையை நிறைவேற்றுவாருங்க. நம்ம மனமுருகி நம்மை தாழ்த்தி ஜெபித்தோம்னா அந்த 70 வருஷத்தை ஆண்டவர் குறைக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? ஆனால் பாருங்க, மிக துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியாவும் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏசாயா இந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே யாரை கொண்டு நான் மீட்டெடுப்பேன் என்பதை, கோரேசை கொண்டு மீட்டெடுப்பேன் என்பதை துல்லியமாக கணிப்பு செய்துள்ளார். அல்லேலூயா. ஆமென். இதை ஆராய்ச்சி செய்ய செய்ய அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நேற்று தினத்தில். அப்போ ஆண்டவர் தமது ஜனத்தை அழிக்கணும்னா திடீர்னு ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுகிறார், நேபுகாத்நேச்சாரை. அவனை கொண்டு சிறைபிடித்து எருசலேம் கொண்டு போறார். இதே தமது ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே கோரேசை எழும்ப பண்ணுகிறார். அல்லேலூயா. கோரேசை எழும்ப பண்ணி இந்த பாபிலோன் ராஜாவை அழித்து அவனிடத்தில் இந்த தமது ஜனத்தை மீட்டெடுக்கிறார்னா ஆண்டவரால் நம்மளை கட்டவும் முடியும், நம்மை அழிக்கவும் முடியும். அல்லேலூயா. நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம கீழ்ப்படிந்து நம்ம ஆண்டுடைய வசனத்தை கை கொண்டு நடந்தா சோத்திரம், ஆண்டவர் யாரையும் எழும்ப விட மாட்டார். அல்லேலூயா. எதிரிகளெல்லாம் கர்த்தர் அடக்கி போடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எதுக்கு இந்த கோரேசை குறித்து 150 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கிறாருன்னா, இந்த 70 வருஷ சிறையிருப்பில் தேவ ஜனம் நினைக்கணும், இப்படி ஏசாயாவை கொண்டு எழுதியிருக்கிறாரு, கோரேஸுங்கிற ஒருத்தரை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சிறையிருப்பில் கூட தேவ ஜனம் சோர்ந்து போயிடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும் என்பதற்காக 150 வருஷத்துக்கு முன்பாகவே கோரேசை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சிறையிருப்பில் இருந்தாலும் என் ஜனம் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில சிறையிருப்புகளில் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையூட்டுகிற ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்காக வெண்கல கதவுகளை கர்த்தர் திறப்பார். இது வெண்கல கதவு என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னேன், சுற்றுச்சுவர் 300 அடி உயரம், அகலம் 80 அடி, 6 ரதங்கள் ஓடக்கூடிய அந்த சுற்று சுவருக்குள்ள பாபிலோன் தேசத்தில் இந்த பெல்சாத்சார் ராஜா பயங்கர கம்பீரமாக உட்காந்துருக்காரு. யாரும் வந்து அழிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனத்தை நான் சிறைபிடிச்சிட்டு உள்ளே வந்து வச்சிருக்கிறேன், இவர்களை யாரும் விடுவிக்க முடியாது என்று சொல்லி அவன் பெருமை கொள்ளும்போது கர்த்தர் கோரேசை எழுப்புகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த யூப்ரட்டிஸ் நதி என்ன பண்ணும் அப்படின்னா, கால்வாய் வழியாக இந்த நகருக்குள்ளே வந்து இந்த நகரை செழிப்பாக்கும். அப்படி அந்த யூப்ரட்டிஸ் நதி வருகிற வழியில் ஸ்தோத்திரம் வெண்கல கதவுகளை வச்சுருப்பாங்களாம். அது வழியாக கூட
யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ அந்த சாம்ராஜ்யம் பயங்கரமான சாம்ராஜ்யம். எதை குறிக்கிறது அப்படின்னா, தானியேல் கண்ட அந்த சொப்பனம் பாருங்க. சோத்திரம். தலை எப்படி இருக்கும்? கோல்டு, மார்பு, அந்த வயிறு, தொடை. அப்போ அவன் கண்ட அந்த அந்த சிலைகளிலே அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் என்பது தலையை குறிக்கிறது. அதுக்கப்புறம் தான் மேதிய பெர்சிய அப்படின்னா இந்த மார்பு பகுதியில் 2 கை இருக்கு பாருங்க. இது மேதிய பெர்சிய, ரெண்டும் ஜாயிண்ட் டுகெதர், ரெண்டும் சேர்ந்து வந்த அந்த எழும்பினது தான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை முடித்து கட்டியது இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். தானியேல் கண்ட தரிசனத்தின் 2வது இந்த மார்பு பகுதி. தலைப்பகுதி யார் அப்படின்னா பாபிலோன் சாம்ராஜ்யம். ஏன் அப்படின்னா அது கோல்டாக இருந்துச்சு. கோல்டு என்ன அப்படின்னா, அவனை யாரும் விலை உயர்ந்தது கோல்டு உலகத்திலே. ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப தரம் மிகுந்த உறுதியான ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவினான் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம். அதில் பெல்சாத்சார் கால்வாய் வழியாக அந்த நகரம் செழிப்பாக இருந்தது. இந்த வெண்கல கதவு கிட்டத்தட்ட 100 கதவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு தெரியல. 100 கதவு இருந்துச்சான். ஏன்னா அதை தாண்டி தான் உள்ளே வரணும். அப்படி உள்ளே வர முடியாது. சோத்திரம். இந்த கதவை உடைக்கிறதுக்கு யாரால முடியும்? இரும்பு தாழ்பால்கள் இருந்தது. கவனிங்க, இந்த கோரேஸ் ராஜா என்ன பண்ணார் அப்படின்னா, மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தின் நல்ல ஒரு சிறந்த ராஜா இவர் எழும்பி இந்த தீர்க்கன் ஏசாயா உரைத்தது அப்படியே நடந்தது. இவன் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வரும்போது இந்த கால்வாயை அப்படியே திருப்பி விட்டுருக்கான். இந்த சிட்டிக்குள்ளே வர்ற கால்வாயை சோத்திரம் அநேகர் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா திருப்பி விட்டாங்க. அப்போ கால்வாய் வருகிற வழியில் வெறுமையாக இருந்துச்சு. அந்த வழியை இவர்கள் அந்த கோட்டைக்குள்ளே வருவதற்கு பயன்படுத்தினார்கள். அப்படி படையெடுத்து வரும்போது இந்த கதவுகள்லாம் அடைக்கப்பட்டிருக்குமே, அது என்ன செய்கிறது? அதை திறக்கணுமே, பெரிய ஒரு பாரம். ஆனால் பாருங்க, ஆண்டவர் தமது ஜனத்தை விடுவிக்க எதிரிகளை பைத்தியமாக்கி விடுவார். அல்லேலூயா. ஆமே. நான் சொல்கிறதெல்லாம் சரித்திரம், சும்மா அப்படியே அடித்து விட்டுட்டு போகிறதில்ல. இப்படி இந்த கால்வாய் வழியாக இவர்கள் அந்த படையெடுத்து வரும்போது இந்த வெண்கல கதவுகளை என்ன செய்வோன்னு நினைக்கிறப்ப கதவுகளை பூட்ட மறந்து விட்டார்கள். அந்த போர் வீரர்கள் இரவில் நல்ல குடி போதையில் பிரபுக்களோடு, மனைவிமாரோடு, ஸ்தோத்திரம், மறுமனையாட்டிகளோடு இந்த பெல்சாசார் நல்ல மதுபானம் பண்ணுற பழக்கமுடையவர். ஆக மதுபானம் பண்ணி அப்படியே மதுபானத்தில் திளைத்திருக்கும்போது கதவுகளை பூட்ட மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. இந்த கால்வாய் ஒரு வழிதான். இந்த ஒரு வழியை பயன்படுத்தி இவன் வரும்போது எல்லா வெண்கல கதவுகளும் திறந்திருந்தது. தாழ்பால்களை ஆண்டவர் உடைத்திருந்தார். கர்த்தரே இவனுக்கு சாதகமாயிருந்து இந்த பக்தன் ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று. அல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா? தமது ஜனத்தை ஆண்டவர் விடுவிக்கணும்னா எதிரிகளுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணிடுவார். அவன் சோத்திரம் எதிரிகளுக்குள்ள அவனுக்கு அந்த மதியினத்தை விட்டுருவார். அவன் பாருங்க, அந்த மதுபானம் பண்ணி திளைத்திருந்து எல்லாத்தையும் திறந்து போட்டார். ஈஸியாக சண்டையே போடாமல். ஏன்னா இவங்க ரெடியாக இல்லையே, யுத்தத்துக்கு ஆயத்தமாக இல்லை. யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருந்தால் 2 பேருக்கும் சண்டை வந்திருக்கும். கையில் விச்சருவா எதுவும் இல்லை, ஈட்டி இல்லை, அந்த கத்திகள் இல்லை. சண்டை போடாமல் ஈஸியாக மேற்கொண்டு இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் முழுவதையும் இவன் வெற்றி பெற்றான். பெல்சாத்சார் ராஜாவை கொன்று போட்டான். இதுதான் சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இது எப்படிங்க? இது எங்கே இருக்கு? இதுவும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ நான் சொன்ன காரியத்தை ரொம்ப அழகாக ரத்தின சுருக்கமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்பால்கள் உடைக்கப்பட்டது. அல்லேலூயா. யுத்தம் பண்ண முடியல. அவங்க they are not ready to war.
அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாகவே இல்லை. மதுபானம் பண்ணி அப்படியே மது போதையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மிக அழகாக சோத்திரம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை இந்த பக்தன் சோத்திரம் கோரேஸ் முறித்து போட்டான். அல்லேலூயா. இப்போ எவ்வளோ சரித்திரம் உண்மை பாருங்க. 150 வருஷத்துக்கு முன்பது எழுதப்பட்டது என்றால் ஆண்டவர் பக்தன் ஏசாயாவை குறித்து எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம். இங்கே பாருங்க, பக்தன் ஏசாயாவாகட்டும் எரேமியாவாகட்டும் கிளியராக நடக்க போகிற காரியத்தை மிக அழகாக தத்ரூபமாக படம் பிடித்து காண்பித்து, எதுக்கு அப்படின்னா சிறையிருப்பில் என் ஜனம் இருக்கும்போது இந்த ஏசாயா 45 நினைக்கணும். கோரேச ஒருத்தர் எழும்ப பண்ணுவேன்னு சொன்னாரு. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் அவனை பெயர் சொல்லி அழைப்பேன்னு சொன்னாரு. அவன் எழும்பிட்டானா என்று அந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஆண்டவர் பக்தன் ஏசாயாவை கொண்டு இதை எழுதி வைத்தார். அல்லேலூயா. எஸ்ராவிலும் இருக்குங்க. எஸ்ரா வாசிக்கலாம். எஸ்ரா 1:1 வாசிக்கலாம். இந்த கோரேஸ் எஸ்ராவில் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். வாசிக்க 2 நாளாகமத்தில் இருக்கிறாரு. எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. உங்களுக்கு வசன ஆதாரத்தை மட்டும் சொல்லுவேன், குறித்து வைத்து வீட்டில் போய் தியானிங்க. எஸ்ரா 1:1 வாசிக்க கேட்போம். எரேமியாவின் வாயினாலே. எரேமியாவின் வாயினாலே எந்த வசனம்? 29:10 ஏற்கனவே வாசனம் பார்த்தீங்களா? அந்த வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே. அல்லேலூயா. இவன் ஒரு அந்நிய தேசத்தாங்க, இவன் இஸ்ரவேல் கிடையாது. ஆனா ஆண்டவர் தமது சிறையிருப்பின் ஜனங்களை மீட்பதற்காக கோரேசை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென். அவன் ஆவியை ஏவப்பட்டு செய்யணும், வற்புறுத்தி அல்ல. ஆண்டவருக்கு செய்கிற காரியங்களாகட்டும், ஸ்தோத்திரம், ஜெபிப்பதாகட்டும், கொடுப்பதாகட்டும், ஆலயத்துக்கு வருவதாகட்டும், எல்லாம் ஏவப்பட்டு செய்ய வேணும். அல்லேலூயா. ஏவப்பட்டு இவன் சொல்றான். அந்த 2ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். கோரேஸ் ராஜா வாயை திறந்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இவனுடைய அழைப்பு என்ன? இவன் ஒரு புறஜாதியான். இவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. இவன் ஆவியை ஏவினதுனால தமது ஜனத்தை விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. விடுவித்து தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பது இவனுடைய ஸ்பெஷல் காலிங். ஆமென். கோரேஸுக்கு இருக்கிற ஸ்தானத்தில் நம்மளை வச்சு நீங்கள் பார்த்தோம்னா, உங்களுக்கு எனக்குள்ள அழைப்பு என்ன? பின்மாண்டத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோரேசை எப்படி எழுப்பி சிறைபிடிக்கப்பட்ட ஜனங்களை அவர்களை மீண்டும் எருசலேமுக்கு அனுப்பி தேவாலயத்தை கட்டினானோ, நம்ம அழைப்பு என்ன? பின்மாற்றக்காரர்களை நாம் சந்தித்து அவர்களுக்கு மீண்டும் ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்கள் மூலம் தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இடிந்து கிடக்கிற பாழாய் கிடக்கிற அவருடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் கட்டப்பட வேண்டுங்க. கோரேஸை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் காலிங் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எதற்கு இந்த பூட்டப்படாதிருக்கிற கதவுகள்? நாம் எதிரி என்ற பிசாசின் சாம்ராஜ்யத்தை அழித்து அவனுடைய கட்டுகளில் இருக்கிற தேவ ஜனங்களை விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வெண்கல கதவுகளை ஆண்டவர் நமக்காக திறக்கிறாரே ஒழிய நம்முடைய பேருக்காக, நம்முடைய புகழுக்காக அல்ல. ஆமென். கவனிங்க, கோரேசனுடைய பெயர் புகழ்ச்சி அடைய அல்ல. ஆண்டவர் எளிதாக இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை வீழ்த்த ஆண்டவர் வெண்கல கதவை திறக்கல. ஏன் ஜனம் விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த வெண்கல கதவுகளை நான் திறக்கிறேன். இந்த காலை வெளியில உங்களுக்கு எதிராக காணப்படுகிற வெண்கல கதவுகளை கர்த்தர் திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் மையம் என்னவென்றால், இதன் மூலம் ஆமென், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. ஏசப்பாவுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும். பில்டிங்லையும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. பில்டிங் சாதாரணமானது, ஆனால் அதை விட வெளியேற பெற்றது ஒவ்வொரு நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த காலை வேளையில் கோரேசனுடைய அழைப்பு என்னன்னா, அவன் ஒரு மேய்ப்பன், அவன் ஆலயம் கட்டுவான், அவன் எருசலேமில் அஸ்திபாரத்தை போடுவான்னு சொல்லி அவனை குறித்து விசேஷ அழைப்பு. பார்த்தீங்களா? அதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, வெண்கல கதவுகளை உடைக்கிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த வசனத்தெல்லாம் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். 22ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 36:22. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி சொல்லி பாருங்க, அதே வார்த்தை இங்கேயும் சொல்லியிருப்பார். பைபிள் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒவ்வொரு ஜோடு இல்லாமல் இருக்காதுங்க. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த இப்போ நம்ம வாசித்த அதே வசனம் 2ஆம் வசனத்தில் இருக்கு. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 1:3. அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அல்லேலூயா. பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட், யாரையும் கம்பல் பண்ணலைங்க. கோரேஸ் ராஜாவான போது பொதுவான ஒரு அறிவிப்பை சொல்லுகிறார். என்னை ஆண்டவர் இதுக்காகத்தான் அழைச்சிருக்கிறார், இதற்காகத்தான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் என்னை இப்படி பாபிலோன் தேசத்தின் சாம்ராஜ்யத்தை அழித்து அந்த வெண்கல கதவுகளும் பூட்டப்படாது இருந்தது. கர்த்தரே இந்த யுத்தத்தை செய்தார், அவர்களை சுட்டரித்து உங்களை விடுவிக்க தான் என்னை ஏற்படுத்தினார் சொல்லி இப்போ பப்ளிக்காக சொல்லார். யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு ஒரு கால் கொடுக்குறார். அப்போ பாருங்க, சோத்திரம், யாரெல்லாம் கிளம்புனாங்களாம். ரொம்ப அருமையான வசனம். சோத்திரம், இது ரொம்ப நமக்கு பிரயோஜனமா இருக்கும். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதும் அன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுவித்தான். கோரேஸ் சும்மா அனுப்புனது மாத்திரமல்ல, ஆலயத்தை கட்ட முடிக்க வேண்டிய எல்லா பொருட்களையும், விலையுயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து தேவ ஜனங்களை அனுப்பிவிட்டான். அல்லேலூயா. ஆமென். வெண்கல கதவு எதற்காக திறக்கிறார்? தமது ஜனத்தை விடுவிக்க. ஆமென். ஆலயம் கட்டப்பட. இந்த காலைவேளை நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு அடைக்கப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. ஆமென். எதிரி மேல ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்து உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தருவார். கர்த்தர் திறப்பார். எதற்காக என்றால், சோத்திரம், ஆலயம் கட்டப்பட வேண்டும். ஆமென். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. நம்ம திருப்பி நான் நேற்று 2 நாள் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவ ராஜ்யம் எப்படியாவது இந்த பூலோகத்தில் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் செய்வேன். கோரேசை நான் எழும்பு பண்ணுவேன், அவனுக்கு நானே பெயர் வைப்பேன் அப்படிங்கிறார். பாருங்களேன். சோத்திரம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 45:4 வாசிக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் கோரேசை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. உன் பேர் உனக்கே தெரியாது, நானே உனக்கு பெயர் வைத்து
என் நாமத்தை தரித்து உண்மையில ஒரு விசேஷித்த அழைப்பை வைத்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? கோரேசுக்கு சொன்னது மாத்திரமல்ல, நமக்கும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லி ஒரு சிலர் உங்களுக்குள்ள பல கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. எதற்கு வாழ்கிறேனே தெரியல. சோத்திரம், நீங்களா பிறக்கவில்லை, உங்களை பிறக்க வைத்தது கர்த்தர். ஆமென். ஆண்டவருக்கு உங்கள் மேல ஒரு பெரிய திட்டம் உண்டு. பிரதர், சிஸ்டர், இந்த காலவெளியில சோத்திரம், உங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது கர்த்தர். உங்களுக்கு பெயர் சூட்டி ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் கோணலானவைகளை செய்ய செவ்வையாக்குவார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். 5ஆம் வசனம் பாருங்க. இதனுடைய மைய பொருள் என்ன அப்படின்னா, எதற்காக இதெல்லாம் செய்கிறார் அதை வாசனை முடிச்சிடலாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்வாருங்க ஏசப்பா. விசுவாசிக்கிறீங்களா? அதன் மையம் என்னவென்றால், அதிலெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்ம பேர்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பேர் என்ன யோசிச்சு பாருங்க. ஒன்றும் கிடையாது. நம்ம இறந்தோம்னா நம்ம பெயரெல்லாம் டெலீட் ஆயிரும். ரேஷன் கார்டுலேருந்து டெலீட் ஆயிரும். ஆதார் செல்லுபடி ஆகாது. பேங்க் அக்கௌண்ட்லாம் போய் கேட்டாங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், டெத் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னு சொல்லி இம்மீடியட்டாக க்ளோஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. எல்லாம் க்ளோஸ்ட். உலகத்தில் நம்ம உயிரோடு வைத்திருக்கிறார்னா ஏசப்பாவுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஆண்டுடைய அந்த நாமம் உயர்த்தப்படுவதற்காக நான் வாழ்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படின்னா உங்களுக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுவார். ஆமென். இந்த 6ஆம் வசனத்தில் கடைசி பாருங்க, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. 14ஆம் வசனம் பாருங்க, ஸ்தோத்திரம். அதில் கடைசியில் பாருங்க, அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. 18ஆம் வசனம் கடைசியில் பாருங்க, நானே கர்த்தர் இல்லை. 22ஆம் வசனம் கடைசி பாருங்க, நானே தேவன், வேறொருவர் இல்லை. 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க, நானே தேவன், வேறொருவர் இல்லை. நானே தேவன், எனக்கு சோத்திரம் சமமானவர் இல்லை. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதங்களாகட்டும், அடையாளங்களாகட்டும், அடைக்கப்பட்ட வாசலில் திறக்கப்படுவதற்கு எல்லாம் காரணம் என்னவென்றால், அவருடைய நாமமே மகிமைப்பட வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி வாழ்ந்துட்டா எப்பேற்பட்ட சோத்திர சிம்ம சொப்பனமாய் இருக்கிற பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்டவர் ஈஸியாய் வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. அவருக்கு இது லேசான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் எது பெரிய தடையாக இருக்கிறது, எது வெண்கலமாக இருக்கிறதோ ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. நான் ஆண்டவருக்காக வாழ்வின் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காக வெண்கல கதவை ஆண்டவரே திறந்து வைக்க செய்வார். தேவை எல்லா ஆசீர்வாதங்களிலும் கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான 3ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வெண்கல கதவுகளை எங்களுக்காக திறப்பேன்னு வாக்கு கொடுத்த தேவனப்பா, ஆண்டவர் மிக சுலபமாக ஆண்டவரே அந்த கோரேஸ் ராஜா அந்த போரில் வெற்றி பெற்று தமது ஜனத்தை விடுவிக்க, ஆலயத்தை கட்ட எப்படி நீர் அவனை பயன்படுத்தினரோ அப்படி எங்களையும் பயன்படுத்துங்க சுவாமி. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடைகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெண்கல கதவுகள் இருக்கிறதே, எப்படி நான் முன்னேறி போவேன் என்று சொல்லி வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அப்பா. வெண்கல கதவுகளை உடைக்கிறவர் ஆண்டவரே, இருப்பு தாழ்பாடுகளை முறிக்கிறவர் ஆண்டவரே. இந்த 3ஆம் நாளில் உமது ஜனங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லா கோணலானவைகள் செவ்வையாய் மாறட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். மீதமுள்ள 18 நாட்களில் நாங்கள் தவறாமல் பங்கு பெற்று தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆலயம் கட்டப்பட, எங்களுடைய குடும்பம் கட்டப்பட, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.